அவையோர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகை நண்பர்கள், ஊடகவியலாளர்கள், சமூக வலைதள பயன்பாட்டாளர்கள், உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல ஆண்டவனுக்கு நன்றி, இப்படி ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுத்ததுக்கு. என்னுடைய பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய நன்றி, அன்பு. அப்புறம் முக்கியமாக என்னுடைய மனைவி, அவங்க இல்லைன்னா நான் இல்லை. அவங்களால தான் இன்றைக்கி நான் இருக்கேன். எல்லா வகையிலும் என்னை சப்போர்ட் பண்ணது அவங்க தான். லவ் யூ ஷர்மி. அண்டு என்னுடைய நண்பர் சத்யநாராயணன், அவர் தான் நான் துவங்கி போனப்போலாம் என்னை தாங்கி பிடிச்சி உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மோட்டிவேட் பண்ணி எல்லா வகையிலும் சப்போர்ட்டிவாக இருக்கார். தேங்க்யூ சார். ஸோ இது சினிமாவை தாண்டி அண்டு சினிமானா என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று தான் என் மைண்டில் வரும், ஏஆர் முருகதாஸ். அது மட்டும்தான் எனக்கு சினிமாவில் இருந்துச்சு. எனக்கு எப்படியாவது சார்கிட்ட ஒரு படம் ஒர்க் பண்ணிடணுங்கிற ஒரே ஒரு ஆசை தான். எனக்கு படம் பண்ணுற ஆசையே ஸ்டார்டிங்கில் கிடையாது. நான் எப்போயுமே அதை தான் சொல்லிகிட்டு இருப்பேன். ரமணா படம் பார்த்ததுலேருந்து, ரமணா எத்தனை தடவை பார்த்துருக்கேன்னு எனக்கே தெரியாது. அவ்வளோ எனக்கு எப்படியாவது முருகதாஸ் சட்டை ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டா போதும், அசிஸ்டன்ட் டைரக்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ லவ்னா எப்படின்னா, நான் ஒரு பொண்ணாக பிறந்ததுன்னா கண்டிப்பாக அவங்க வீட்டில் பயங்கர பிரச்சனை வந்திருக்கும். அவ்வளோ லவ். ஸோ சாருக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். ஏன்னா சார் மற்றவங்களுக்காக அவ்வளோ பண்ணுவார். அதுவும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கு அவ்வளோ பண்ணுவார். இன்றைக்கி நான் இங்கே நிற்கிறது, இந்த படம் பண்ணது, மற்றவங்க எல்லாம் என் பேசுறது, சினிமாவை பொறுத்த வரைக்கும் எல்லாமே சார்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது தான். அண்டு அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டது ஒரு 5% தான் இருக்கும். அந்த 5%க்கு தான் இந்த பாராட்டுக்கள் நீங்கள் சொல்கிறது எல்லாமே. ஃபுல்லாக கற்றுக்க முடியாது யாராலையுமே. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அவர். ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு படம் இப்போ இவங்க சொல்கிறாங்கல்ல எல்லோரும், அவர் அவ்வளோ இப்படி பண்ணுவார், அப்படி பண்ணுவார், கரெக்டாக டிசிஷன் எடுப்பார்னா எங்களை பண்ண விடுவார். சார்கிட்ட நான் பெருசாக கற்றுக்கிட்டது, அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸை பண்ண விடுவார். அது தப்போ ரைட்டோ ஃபஸ்ட்டு பண்ணுங்க, அதுக்கப்புறம் அதை கரெக்ஷன் பண்ணுவார். அண்டு அசிஸ்டன்ட் டைரக்டரை எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது சார் ஒரு பயங்கரமான ஒரு எக்ஸாம்பிள். அவர் கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு வெளி உலகமே எதுவுமே தெரியாது. அவ்வளோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அவர் கூடவே வச்சிருப்பார். எல்லா விஷயம் ஷேர் பண்ணுவார், எல்லாமே. அதெல்லாம் மற்றவங்களாம் சொல்லுவாங்களான்னு தெரியாது, அவ்வளோ விஷயங்களை ஷேர் பண்ணுவார். ரொம்ப தேங்க்யூ சார். எப்படி சொல்கிறேன்னு தெரியல. ரொம்ப சார் கூட சார் ஆக்சுவலி நான் வெளியில் ரொம்ப மிஸ் பண்ணேன். சார் கூட திரும்ப ரொம்ப நாள் கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஏன்னா என்னுடைய ஏஜு, நான் பிஸ்னஸ்லேருந்து வந்திருந்தேன், படம் பண்ணணும். இல்லைனா நான் ஒரு 22-23 வயசில் சார்கிட்டலாம் சேர்ந்துருந்தேன்னா ஒரு 20-25 வருஷம் அவரே தயவு செஞ்சு வெளில போடான்னு சொல்கிற அளவுக்கு நான் இருந்திருப்பேன். ஸோ தேங்க்யூ சார், எல்லாமே உங்களால் தான் சார். அதுக்கப்புறம் சார்கிட்ட நான் சேரணும்னு நினைக்கும்போது, என்னடா நம்ம போனோன்னா உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளோ பெரிய டைரக்டர் எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாது. அப்போ தான் எனக்கு பாஃப்டாவில் ஜாயின் பண்ணேன். தனஞ்சயன் சார் சேர்த்துட்டது ரொம்ப தேங்க்ஸ் சார். ஏன்னா நான் தான் லாஸ்ட்டாக சேர்ந்த ஸ்டூடெண்ட்டு. நெக்ஸ்ட் டே காலேஜ் ஓப்பன் பண்ணுறாங்க, எல்லாமே அட்மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னாங்க. பிரசன்னா மேடம் ஒருத்தங்க இருந்தாங்க, இல்லைப்பா அட்மிஷன்லாம் முடிஞ்சிச்சு, வெளில போ அப்படின்ட்டாங்க. என்னடா இது இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை நான் தனஞ்சயன் சாரை பார்த்துட்டு தான் போவேன் அப்படின்னேன். அப்புறம் அப்போ வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. 2 hours வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் தனஞ்சயன் சார் வந்தார். ஒரு 10 minutes தான் பேசினேன். அவர் எதோ என்ன நினச்சாருன்னு தெரில. உடனே சரி ஓகே ஒரு சேர்த்து விட்ருங்க அப்படின்னாங்க. ஸோ பாஃப்டாவில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் எனக்கு சினிமா ஆசைகளில் இருந்தேன். பட் சினிமாவை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்ன சினிமானா என்ன அப்படிங்கிறது எனக்கு கற்றுக் கொடுத்தது பாஃப்டா தான். அதுவும் பாஃப்டாவில் என்னுடைய மாஸ்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மகேந்திரன் சார், பாக்யராஜ் சார், லெனின் சார். ஸோ அப்படிப்பட்ட பெரிய மாஸ்டர்ஸு அவங்களாம் இங்கே இல்லை, அதனால் அவங்க நேம்ஸை ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். ராம் சார். ஸோ அவங்ககிட்டலாம் படித்தேன். முக்கியமாக சசி சார் நான் எல்லா கிளாஸ்லையுமே கொஞ்சம் நிறைய பேசுவேன், எல்லாத்தையுமே நிறைய பேசுவேன். பட் சசி சாரை பார்க்கும்போது எனக்கு என்னமோ ஒரு மாதிரி பயமாக இருக்கும். அவர் முருகதாஸ் சார் மாதிரி இருக்கிறதாலையா என்னன்னு எனக்கு தெரியாது. அவர்கிட்ட மட்டும் நான் அவ்வளோ பேசவே மாட்டேன், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பேன். பட் ஆனால் சார் ஃபஸ்ட்டு டைம் அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் சினிமாவில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் சினிமாவை கற்றுக்கிட்டது எனக்கு அங்கேருந்து தான் ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி வரைக்கும். இனிமேல் நீங்கள் பார்க்குற எல்லாத்தையும் சும்மாவே மற்றவங்க பார்க்குற மாதிரி பார்க்கக்கூடாது, அதை ஒரு ஷார்ட்டாக பார்க்கணும். இதை கம்போஸ் பண்ணால் எப்படி இருக்கும், இப்போ நீங்கள் எல்லோரும் இப்போ பேசிகிட்டு இருக்கீங்க, எல்லாரையும் பார்க்குறீங்கன்னா நீங்கள் கேமரா வச்சிங்கன்னா அதில் என்ன கவர் ஆகும் அப்படி பார்க்கணும். அப்படி பார்க்க கற்றுக்கிட்டா தான் நீங்கள் படம் பண்ணும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் எதை பண்ணாலும் அது மாதிரி தான் சார் தோணுது. ஸோ அங்கேருந்து தான் என்னுடைய சினிமாவுடைய லேர்னிங்ஸ் ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மெயின் தனஞ்சயன் சார்.
அவர் தான் வந்து ப்ரொடக்ஷன் கிளாஸ் எடுப்பார் அப்போ பாஃப்டாவில். அப்போ ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னென்னலாம் பண்ணணும், என்னென்னலாம் பண்ணக்கூடாது, எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் கிளியராக சொல்லி கொடுப்பாரு. ஸோ அது வந்து எனக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நான் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போதே ஃபஸ்ட்டு நான் அவரை தான் போய் மீட் பண்ணேன். சார் இந்த மாதிரி ப்ரொடியூஸ் பண்ண போகிறேன் சார்ன்னு சொல்லிட்டு. அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். அதில் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டோன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா குளறிடுவீங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு ரொம்ப நல்லா அட்வைஸ் பண்ணார். அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. ஸோ வந்திருக்கிற கெஸ்ட்டில் வந்து அவங்க 3 பேர் கெஸ்ட்டு கிடையாது, என்னுடைய குருமார்கள். குரு வணக்கம் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பற்றி எடுத்துட்டோன்னா, மெயினாக வந்து இந்த படத்தில் வந்து ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து ரிச்சர்ட் சார் உள்ளே வந்தார். ஜெய் சாரை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே ரிச்சர்ட் சார் வந்தார். ரிச்சர்ட் சார் வந்து நான் ரிச்சர்ட் சாரை ஃபஸ்ட்டு நான் கமிட் பண்ணல. நான் வேற ஒரு நியூ கேமராமேன் போகலாம், ஏன்னா சின்ன படமாக பண்ணலாம், அவ்வளோ பெரிய கேமராமேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எனக்கு ஃப்ரெண்டு. அதுக்கு முன்னாடியே நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. அது அன்ஃபார்ச்சுனேட்லி விஜயாண்டனி சார் படம் ஒரு 2 இயர்ஸு. அவருக்கு இருந்த சில பிரச்சனைகளால் அந்த படம் வந்து கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த படத்துக்கே நான் ரிச்சர்ட் சார் கூட இருந்தேன். ஸோ அது பெரிய படம், அது ஓகே. இந்த படத்துக்கு எப்படி கூப்பிட்றது, நான் கூப்பிடவே இல்லை. அண்ட் அவருக்கே விஷயம் தெரிஞ்சு அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், படம் பண்ணுறீங்களாமே, கங்க்ராட்ஸ். யார் ப்ரொடியூசர்னா? நான் தான் சார் ப்ரொடியூசர். நீங்கள் தான் ப்ரொடியூசரா? யார் கேமராமேன்னாரு. இல்லை சார் நான் புதுசு போகலான்னு. எங்கள் ஆஃபீஸு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த 1/2 அன் ஹவரில் ஆஃபீஸில் இருந்தார். ஆஃபீஸுக்கு வந்தார், என்ன படம் என்ன எல்லாத்தையும் கேட்டார். ஒரு 1 ஹவர் பேசிவிட்டு நான் இந்த படம் பண்ணுறேன் அப்படின்ட்டாரு. சார் எனக்கெல்லாம் அவ்வளோலாம் என்னக்கெல்லாம் சேலரியெல்லாம் கொடுங்க, நான் உங்ககிட்ட சேலரியை பற்றி பேசவே இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அவர் அன்றைக்கி சொன்ன ஒரு வேர்டு, சார் யாராக இருக்கோ போய் உழைக்கிறேன், ஒரு ஃப்ரெண்டு, நீங்கள் படம் பண்ணுறீங்க, பணமா சார் முக்கியம், நான் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு பைசா கூட வாங்கலை சார், ஒரே ₹1 வாங்கலை சார். நான் எவ்வளோ தடவை வந்து சார் என்னால் என்ன முடியுதோ அதை கொடுக்குறேன் அப்படின்னாரு. பணத்தை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பைசா வாங்கலை. அந்த படத்தை வந்து அதுக்காக வந்து எந்த இடத்துலையும் அவர் வந்து ஒரு ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மாதிரி ஒர்க் பண்ணார் சார். தேங்க்யூ வெரி மச் சார், லவ் யூ சார். ஸோ அவரால் தான் இந்த படம் வந்து இவ்வளோ குவாலிட்டியாக வந்தது. என்னென்னா அவர் வந்து இப்போ பணம் வாங்கியிருந்தா கூட பணம் வாங்கிட்டோம் அதுக்கு செலவு பண்ணியிருப்போம்னு நினச்சிட்டு போகிறேன், என்னன்னு தெரியல. அவருடைய படம் மாதிரி எடுத்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக என்ன குவாலிட்டி எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணாமல் அப்படி வந்து எடுத்தார். அதனால தான் இந்த படம் வந்து என்னால் நினச்ச நேரத்தில் ஒரு கேமராமேன், அடிக்கடி எங்கள் டைரக்டர் சொல்லுவார், கேமராமேன் வந்து ரொம்ப முக்கியம், அவங்களோட செட்டான மட்டும்தான் நம்மளுக்கு வந்து படம் நம்ம நினச்ச மாதிரி வரும், வேறு யார் கூட வேணாலும் நீ சண்டை போடுவேன், கேமராமேனோட மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோ அப்படின்ட்டு. அண்டு அவர் ரிச்சர்ட் சார் அப்படின்னும்போது நிறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, ரிச்சர்ட் சாரா, அவர் பயங்கரமாக சத்தம் போடுவார், அவர் டைரக்டர்லாம் சண்டை போட்டுட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எங்கள் 2 பேருக்குள்ள காட்கேஸ் ரொம்ப நல்ல சிங்க் இருந்துச்சு, சூப்பராக பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து கிரீஷ் பிரதர் உள்ளே வந்தார். கிரீஷ் பிரதரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டரு. நம்ம என்ன கேட்குறோம் அப்படிங்கிறத அவர் ஃபஸ்ட்டு லிசனர், நல்ல ஒரு லிசனர். நம்மள்கிட்டேருந்து கேட்பார், என்ன உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், என்ன மாதிரி சுச்சுவேஷன் எல்லாமே கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அவர் வந்து டியூன் போட்டு கொடுப்பாரு. ஸோ அது வந்து உள்வாங்கிக்கும் போது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும், அந்த சிங்க்கு கரெக்டாக வரும்போது அவர் வந்து நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்துட்டு இந்த மாதிரி டியூன், இவனுடைய டேஸ்ட் இதுதான், இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டியூனை போட்டு கொடுப்பாரு. அந்த டியூனை பார்த்த உடனே நம்மளுக்கு கேட்ட உடனே பிடிச்சிடும். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அவர் கூட ஸ்னேகன் சார் ஒர்க் பண்ணும்போது நிறைய ஜாலியாக நிறைய விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சார் வந்து அவர் அந்த வேர்ஸை வந்து நான் இந்த மாதிரி ஒரு மீனிங்கில் வரணும் சாருங்கும்போது அவர் உடனே அடுத்த நிமிஷம் வந்து ஒரு வேர்ஸை வந்து சொல்லுவார். அப்படியே அது வந்து நான் என்ன நினச்சேன்னா அந்த வார்த்தைகளை நம்ம கவிஞர் கிடையாது, நம்மளால் அந்த மாதிரி வார்த்தைகளை சொல்ல முடியாது. பட் அவர் கரெக்டாக கொண்டுட்டு வந்துடுவார். ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் எடிட்டர் வந்து என் தம்பி டார்லிங், அவன் தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிம் பண்ணான். அந்த ஷார்ட் ஃபிலிமை ரிலீஸ் பண்ண முடியாத அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சுருந்தோம். அந்த ஷார்ட் ஃபிலிம் ரிலீஸே பண்ணல. ஸோ அதுலேருந்து ஆரம்பிச்சிச்சு, அட்லீஸ்ட் படத்தை அதை பண்ணி எடுத்துட்டோம். ஸோ தேங்க்யூ டார்லிங். அதுக்கப்புறம் வேறு 2-3 ஷார்ட் ஃபிலிம்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம். ஸோ டார்லிங்க்கு ரொம்ப நன்றி. ஆர்ட் டைரக்டர் ரொம்ப ஷார்ட் பீரியடில் இந்த படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அதே போல் வந்து எந்த கேப்புமே விடாமல் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது அதுக்கு ஈடு கொடுத்து அவங்களுடைய அசிஸ்டன்ஸும் அவரும் வந்து அப்படி ஒர்க் பண்ணுவாங்க, நைட்டு ஃபுல்லாக ஒர்க் பண்ணுவாங்க. காலையில் போகும்போது கரெக்டாக ரெடி ஆகிடும். நான் எப்போயுமே டெய்லியே வந்து நைட் ஷூட் வரைக்கும் 10 மணி வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன். ஸோ 10 மணிக்கு மேலே நாங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் நான் 7 மணிக்கு வந்து நம்ம கேமராமேனே 7 மணிக்கு வந்துடுவோம், 7:30 மணிக்கு ஷார்ட் வைக்கலாம் அப்படிங்கும்போது அவர் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ அவருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் மெயினாக வந்து ஹீரோயினுக்கு வந்து நான் வந்து நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பார்த்துருந்தேன். இந்த பொண்ணு இவங்க வந்து
இவங்கள வந்து நான் விஜயானி சார் கான்சர்ட்டில் பார்த்தேன். அப்போ பார்த்துட்டு இந்த படம் பண்ணும்போது இந்த பொண்ணு கரெக்டாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி யோசித்தேன். கரெக்டாக அவங்களே வந்து ரொம்ப நாள் கொஞ்சம் அவங்கள தேடி கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. கம்யூனிகேஷன் கொஞ்சம் கேப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து கதையை கேட்டுட்டு அவங்களும் வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அதுக்கப்புறம் இந்த படத்தில் என் கூட ஒர்க் பண்ண என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், என்னுடைய நிறைய நேரம் திட்டியிருக்கேன், ரொம்ப டென்ஷனாக பண்ணியிருக்கேன். என்னுடைய ஓட்டத்துக்கு ஈடு கொடுத்து அவங்க எல்லாருமே வந்தாங்க. என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ. அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் வந்து பார்த்துட்டது வந்து எனக்கு வந்து சிவாண்ணா வந்து எனக்கு முருகதாஸ் சார் அங்கேருந்தே எனக்கு தெரியும். எங்கள் எல்லா படமும் அவர் தான் பண்ணிகிட்ருப்பார். ஸோ அவர் வந்து ப்ரொடக்ஷனாக வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்டாரு. அவருக்கும் மிகப்பெரிய நன்றி இந்த நேரத்தில். இதுக்கப்புறம் வந்து ஃபைட் மாஸ்டர் வரும்போது டான்ஸ் மாஸ்டர் வந்து சாண்டி மாஸ்டர் பண்ணாங்க ஒரு சாங்கு. அவருக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப ஷார்ட் பீரியடில் எல்லாமே நான் வந்து பட்டுன்னு ரொம்ப ஷார்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போனதால் அவங்கள கூப்பிடும்போது அவங்க வரணும், அப்போ அவங்களுக்கு அவைலபிலிட்டி இருக்காது. பட் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் வேணும் அப்படிங்கும்போது அவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணி வந்தாங்க. அதுக்கு அவங்களுக்கும் நன்றி. மாஸ்டர் ரொம்ப நல்லா பண்ணீங்க மாஸ்டர். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ மாஸ்டருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி. காஸ்டியூம் டிசைனர் கமலி, அதுக்கப்புறம் மற்ற எல்லாருக்குமே வந்திருக்க எல்லாருக்குமே நன்றி. கடைசியாக என்னுடைய செல்லம் ஜெய் சார் வந்து சரி இந்த கதைக்கு வந்து ஜெய் சார் நல்லா இருப்பார், அவர்கிட்ட போகலாம் அப்படிங்கும்போது ஃபஸ்ட்டு எங்கேயுமே இப்போ சரவணன் சார் மூலிமா ட்ரை பண்ணேன். அவர் ஃபோன் பண்ணி சொன்னார். அவர் சொன்னதுக்கப்புறம் தான் இன்னும் ஒரு 2-3 பேர் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னதுக்கப்புறம் சாரே ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி யாரையா நீ எங்கேயா இருக்க, உடனே வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு கதை கேட்டார். கதை கேட்ட உடனே நான் பண்ணுறேன்னு சொன்னார். நிறைய பேர் வந்து ஜெய் சார் படம் பண்ணுறாரு அப்படின்ன உடனே எல்லாருமே வந்து ஜெய்யா அவன் ஷூட்டிங்கே வரமாட்டேன், சாரி பிரதர் அவங்க சொன்ன வேலை அப்படியே யூஸ் பண்ணுறேன், அவன் ஷூட்டிங்கே வரமாட்டேனே, அவனை வச்சுட்டு ஏன் பண்ணுறேன், அதுவெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னு நிறைய நெகட்டிவாக சொன்னாங்க. எனக்கே ஒரு தடவை பயமாக இருக்கும்போது நான் அப்புறம் எங்கேயுமே இப்போ சரவணன் சார்கிட்ட பேசினேன். சார் இல்லை எதுக்குன்னு இல்லை, அவர் கால் பண்ணார், எப்போ ஷூட் போகிறீங்க அப்படிங்கும்போது இந்த மாதிரினா அப்போ அவர் சொன்னார், அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி, அவருக்கு கரெக்டாக ஜெல் ஆகிட்டு அவர் கரெக்டாக நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி ஷூட்டிங் ஸ்பாட் இருப்பார் அப்படின்னாரு. நான் அப்போ சரி ஓகே சொல்கிறாரு அவரும் நம்ம அண்ணன் சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஷூட்டிங் போயிட்டேன். ரியலாக சொல்கிறேன், ஷூட்டிங்கில் அப்படி தான் நடந்துட்டார். அவர் வந்து உண்மையிலுமே ஒரு குழந்தை மாதிரி. அவருக்கு கரெக்டாக நிறைய பிரச்சனைகள் நடுவில் ஒரு சில இஷ்யூஸ்லாம் போச்சு. பட் நம்ம என்னன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி அவர்கிட்ட போயிட்டு பேசணுன்னா அவர் வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பார். ஒரு ஹீரோவாக ஷூட்டிங் ஸ்பாட்லேயே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுவார், அங்கேயே பேண்ட்டை மாற்றுவார். ஏன்னா கேரவனுக்கு போயிட்டு வந்தால் டைம் ஆகிடும், லைட்டிங் போயிட்டு இருக்குது, இவங்க அடுத்த ஷாட் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அங்கேயே ஷர்ட்டு மாற்றுறதுக்கு பரவாயில்ல, பேண்ட்டை மாற்றுவார். அதே போல் வந்து என்ன நம்ம கொடுக்குறோமோ அது பெருசாக எனக்கு அது வேணும் இது வேணும் எதுவுமே பண்ண மாட்டார். அவர்கிட்ட பெரிய ஒரு விஷயமே என்னென்னா ஸ்கிரிப்ட் முன்னாடி நாள்லாம் படிக்கிற அந்த பழக்கம் கூட கிடையாது. அவர் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்துட்டு நம்ம என்ன சொல்கிறோமோ அதை உள்வாங்கிக்கிறாரு. அதுக்கப்புறம் அது ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாரு. உண்மையிலுமே அவர் வந்து எல்லா டைரக்டர்ஸுமே இன்னும் சரியாக யூஸ் பண்ணல, இன்க்ளூடிங் மீ. நான் படம் பார்க்கும்போது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாமோ, இவர் வச்சுட்டு இன்னும் நல்ல கதைகளே பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸை வந்து ரொம்ப பயங்கரமாக பண்ணார். ரொம்ப கோஆப்ரேட்டிவாக பண்ணார். எல்லாருக்குமே நான் சொல்லிக்கிறது, அவர் வந்து தப்பு அவர் பண்ண மாட்டார் அப்படின்னு ஏதோ வந்து அவருக்கு வேண்டாதவங்க இல்லை ஏதோ ஒரு சில இன்சிடெண்ட்டை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு தப்பான ஒரு ஐடியாவே இருக்கீங்க. பட் அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நல்ல டைப்பு. ஸோ தேங்க்யூ செல்லம். லவ் யூ. ஸோ எல்லாரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். வேறு யாராவது விட்டுருந்தாலும் சாரி. எல்லாருக்கும் இந்த படத்தில் உடைத்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து லைட்மேன்லேருந்து எல்லா டெக்னீஷியன்ஸும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. ஹார்ட் ஒர்க்குங்கிறத விட அதை வந்து ஒரு லவ்வோடு பண்ணாங்க. எல்லாருமே சந்தோஷமாக பண்ணாங்க. அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மிகப்பெரிய நன்றி. தபஸ் சார் இது எஸ்எஃப்எக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. டிஐ பண்ண கிளமெண்ட்டு, அதுக்கப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண அருண், எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு யாராவது விட்டுருந்தாலும் மன்னிச்சிங்க. கடைசியாக விஜய் சார் ஏஆர் முருகதாஸ் சார் டைரக்ட் பண்ணும்போது விஜய் சார் நடித்த சர்க்காரில் தான் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் லைஃப் ஸ்டார்ட் ஆச்சு. இன்றைக்கி சிஎம் விஜய் சாராக இருக்கும்போது அவருடைய விஜய் சாருடைய சர்க்காரில் என்னுடைய முதல் படம் இயக்குனராக வெளிவருது. அதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த முருகதாஸ் சாருக்கும் இந்த பிரபஞ்சத்திற்கும் ரொம்ப நன்றி. சிஎம் சார், நீங்கள் எங்கேயாவது இதை பார்த்துட்ருப்பீங்க, எல்லாத்தையும் பார்க்குறது தான் உங்கள் வேலையும், கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. அப்போது இந்த தம்பியை ஞாபகம் வச்சிங்க. ரொம்ப நன்றி. எல்லா நண்பீஸ் உங்களை நம்பி தான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார்,
ட்ரைலரில் விஜய் சார் ரெஃபரன்ஸ் இல்லை, விஜய் சார் ரெஃபரன்ஸில் தான் ட்ரைலரே இருக்குன்னு. படத்துலேயும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஏன்னா மற்றவங்களுக்கெல்லாம் நான் வந்து விஜய் சார் தம்பி, தளபதி தம்பி, எங்கள் அண்ணனுக்கு நாங்கள் தான்டா பண்ணுவோம் அப்படிலாம் டைலாக் அடிக்கணும். தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. என் பேரை சொன்னாலே போதும், பாபு விஜய், நம்ம யாருங்கிறது தெரியும். அதனால் வந்து நண்பா நண்பீஸ். அதுக்கப்புறம் கருப்பு கூட வரோம். கருப்பு கூட நாங்கள் கிளாஷு போட்டி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஒரு 4-5 பேர் கமெண்ட்ஸில் எனக்கே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் கருப்பு கூட இருக்கலாம். அந்த மாதிரிலாம் கிடையாது. சூர்யா அண்ணன், அவர் விஜய் சார், அவங்க செட்டு, அவங்க வந்து ஒரு பெரிய படம். அந்த படத்தோடு வரும்போது ஒரு சின்னதாக ஒரு அட்டென்ஷன் நம்ம படத்து மேலே கிடைக்கும். சரி, அதுக்கு டிக்கெட் கிடைக்காதவங்க இந்த படத்துக்கு வரலாம். அவங்க வரும்போது என்னடா பக்கத்தில் ஏதோ ஒரு படம் ஓடிட்டு இருக்காமே, ஓகே சரி இந்த படம், சரி அதை பார்த்துட்டோம், அடுத்து இந்த படத்துக்கு வரலாம். ப்ரொமோஷன்லாம் பண்ண முடியாதுங்க. இன்றைக்கி இருக்கிற சினிமா நிலைமைக்கு படங்களுக்கு வந்து தியேட்டர்களுக்கு ஆளுங்களை கொண்டு வருது உங்களை மாதிரி பத்திரிகை வரவங்க கையில் தான் இருக்குது. வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய விமர்சனம் எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் தியேட்டருக்கு வந்து பாருங்கள். இங்கே வந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் அன்பான ரசிகர்களுக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. வீழ்வது நாமாக இருந்தாலும் வாழ்வது சக மனிதர்களாக இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.